சிம்பிளிஃபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி இருக்கு. பட் ஆனால் நமக்கு ஜஸ்ட் அல்ஜிபிரிக் ஃபார்முலா தெரிஞ்ச போதும் இந்த சம்மை பார்த்த உடனே வித்தின் 5 செகண்ட்ஸ்ல நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சால்வ் தி ஃபாலோயிங். சுருக்குக 0.5 into 0.5 into 0.5 plus 0.2 into 0.2 into 0.2 plus 0.3 into 0.3 into 0.3 minus 3 into 0.5 into 0.2 into 0.3 divided by 0.5 into 0.5 plus 0.2 into 0.2 plus 0.3 into 0.3 minus 0.5 into 0.2 minus 0.2 into 0.3 minus 0.5 into 0.3 is equal to என்ன வரும்னு கேக்குறாங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 0.5. அடுத்தது இங்க என்ன இருக்கு? 0.2. அடுத்தது இங்க என்ன இருக்கு? 0.3. இதை ஆட் பண்ணா 1. ஸோ ஆன்சர் வில் பி 1. ஸோ இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க 0.5 3 டைம் இருக்கு, 0.2 3 டைம் இருக்கு, 0.3 3 டைம் இருக்கு. அதாவது இது a கியூப்னு அர்த்தம், அதே மாதிரி இது b கியூப்னு அர்த்தம், இது c கியூப்னு அர்த்தம். அடுத்தது இங்க பாருங்க -3 இன்ட்டு 3 இன்ட்டு இது 0.5 ஒரு டைம் இருக்கு, அப்ப a 0.2 ஒரு டைம் இருக்கு, அப்ப b 0.3 ஒரு டைம் இருக்கு, அப்ப c. அப்ப a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் மைனஸ் 3 இன்ட்டு a இன்ட்டு b இன்ட்டு c. அடுத்து இங்க கீழே பாருங்க டினாமினேட்டர்ல 0.5 ரெண்டு டைம் இருக்கு, அப்ப a ஸ்கொயர். 0.2 ரெண்டு டைம் இருக்கு, அப்ப b ஸ்கொயர். 0.3 ரெண்டு டைம் இருக்கு, அப்ப c ஸ்கொயர். அடுத்தது 0.5 இன்ட்டு 0.2 அப்போ a இன்ட்டு b. நெக்ஸ்ட் மைனஸ் 0.2 இன்ட்டு 0.3 அப்போ b இன்ட்டு c. அடுத்தது மைனஸ் 0.5 இன்ட்டு 0.3 அப்போ மைனஸ் a இன்ட்டு c. ஸோ இந்த நெக்ஸ்ட் a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் மைனஸ் 3 இன்ட்டு a இன்ட்டு b இன்ட்டு c-க்கான அல்ஜிபிரிக் ஃபார்முலா a பிளஸ் b பிளஸ் c இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் a இன்ட்டு b மைனஸ் b இன்ட்டு c மைனஸ் c இன்ட்டு a வகுத்தல். ஸோ கீழே என்ன இருக்கு? a ஸ்கொயர் இருக்கு பிளஸ் b ஸ்கொயர் இருக்குது பிளஸ் c ஸ்கொயர் இருக்குது மைனஸ் a இன்ட்டு b இருக்கு மைனஸ் b இன்ட்டு c இருக்கு மைனஸ் a இன்ட்டு c இருக்கு. ஸோ இங்க பாருங்க, ஸோ இங்க a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் a இன்ட்டு b மைனஸ் b இன்ட்டு c மைனஸ் c இன்ட்டு a. அதே மாதிரி பாருங்க கீழையும் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் a இன்ட்டு b மைனஸ் b இன்ட்டு c மைனஸ் a இன்ட்டு c இருக்கு. ஸோ பாருங்க அப்படியே கேன்சல் ஆயிருது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தோம்னா a பிளஸ் b பிளஸ் c. a-க்கான வேல்யூ 0.5, b-க்கான வேல்யூ b is equal to 0.2, c-க்கான வேல்யூ c is equal to 0.3. ஸோ இதை ஆட் பண்ணா 1 வருது. ஸோ அதான் ஆன்சர் வில் பி 1. இந்த மாடல் சம் கேட்டாங்களா நம்ம ஜஸ்ட் இந்த அல்ஜிபிரிக் ஃபார்முலா தெரிஞ்சா போதும் நம்ம ஈஸியாக அந்த மாதிரி சம்மை சால்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி இந்த சம் பாருங்க 0.7 into 0.7 into 0.7 plus 0.4 into 0.4 into 0.4 plus 0.9 into 0.9 into 0.9 minus 0.7 3 into 0.7 into 0.9 into 0.4 divided by 0.7 into 0.7 plus 0.4 into 0.4 plus 0.9 into 0.9 minus 0.7 into 0.4 minus 0.4 into 0.9 minus 0.7 into 0.9. இதே மாதிரி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணி நீங்க ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்மை சால்வ் பண்ணாவே இந்த மெத்தட் சம் எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம்.